கிருஷ்ணர் மற்றும் பலராமரின் குரு மற்றும் குருகுல பயணம் பற்றி தெரியுமா? துவாரகைக்கு அருகில் இருந்த கோவிந்தவனம் மகிழ்ச்சியின் இடமாக இருந்தது. காலையில் மழலையின் சிரிப்பு, மாலையில் காளைகளின் மணி ஒலி. இந்த இனிய இரு சகோதரர்கள் கிருஷ்ணரும் பாலராமரும் இளமையில் காட்டின் புல்லாங்குழலுக்கும் களரி பயிற்சிக்கும் பக்கபலமானவர்கள். ஆனால் ஒரு நாள் நந்தகோபர் யோசித்தார், இவர்கள் தெய்வீக குழந்தைகள், ஆனால் அரச மரபினரே. கல்வி, தத்துவம், தர்மம் இவற்றை அறிந்து பின்பு மட்டுமே முழு மனிதர்களாக மாற முடியும். அதனால் இருவரும் அவந்தி நகரின் புகழ்பெற்ற முனிவர் சாந்திபனியின் ஆசிரமத்தை நோக்கி பயணம் தொடங்கினர். பெருமழை கழிந்த காற்று, மண்மணம், நதியின் ஓசை. சாந்திபனி முனிவரின் குருகுலம் இயற்கையுடன் வாழும் ஒரு உலகம். அங்கு ராஜகுமாரர்கள், சாதாரண மக்கள், காடுவாசிகள் எல்லோரும் ஒவ்வொருவரும் மாணவர்கள், வேறுபாடின்றி. குருவின் வரிகளை தாண்டி யாருக்கும் அடையாளமில்லை. அங்கிருந்த ஒரு பழைய பலகையில் எழுதப்பட்டிருந்தது, இங்கு பிறப்பு பேச முடியாது, கற்றல் மட்டுமே மனிதனை வரையறுக்கும். அதை வாசித்து கிருஷ்ணரின் கண்களில் மகிழ்ச்சியும் பாலராமரின் கண்களில் உறுதியும் ஜொலித்தது. அங்கே படிப்பது பாட புத்தகங்கள் மட்டுமல்ல, உழைப்பு, தியானம், பொறுப்பு, சமத்துவம், போர்திறம், கருணை, தர்மம் இவை அனைத்தும் பாடமாக கற்றுக் கொடுக்கப்பட்டது. காலை நதியில் நீராடல், யாகசாலை சுத்தம். நண்பகல் வேதம், இலக்கணம், இசை, தத்துவம். மாலை வில்லியல், களரி, கையறக்கலை, குதிரை பயிற்சி. இரவு நெருப்பை சுற்றி கதைகளும் தர்மக்கூறுகளும். கிருஷ்ணர் அறிவிலும் கண்ணியத்திலும், பாலராமர் சக்தியிலும் சண்டை பயிற்சியிலும் முன்னேறினர். அவர்கள் இருவரையும் பார்த்து மற்ற மாணவர்கள் நினைத்தனர், சாதாரண மனிதர்கள் அல்ல, வெகுமேல் பிறந்தவர்கள். ஆனால் அந்த இருவர் எப்போதும் தாழ்த்துணர்ச்சியில் மாணவர்கள் மாத்திரமே. ஒரு நாள் குரு அவர்களை நிழலான பீப்பல் விருட்சத்தின் கீழ் கூட்டி ஒரு கேள்வி கேட்டார். உலகில் மிகப்பெரிய வலி எது? மாணவர்கள் பல பதில்கள் சொன்னார்கள். தோல்வி, வறுமை, மரணம், பயம். ஆனால் கிருஷ்ணர் அமைதியாக புன்னகைத்து பதிலளித்தார். மகனை இழந்த தந்தையின் துயரம். சாந்திபனியின் கண்கள் அதிர்ந்தன. அந்த பதில் ஒரு இரகசியத்தை தொடுது போல். கல்வி முடியும் நேரம் வந்தது. மறக்க முடியாத சடங்குகள், ஆசீர்வாதங்கள், கண்களில் பாசம். அப்போது கிருஷ்ணர் கேட்டார், குருவே, எங்கள் தட்சிணை என்ன? கூறுங்கள், நிறைவேற்றுகிறோம். சாந்திபனியின் முகம் மங்கியது. ஆழ்ந்த மூச்சு எடுத்தார். எனக்கு நீயும் பலராமனும் கிடைத்ததே பெரிய தட்சணை என்று கூறிக்கொண்டிருக்கையில் குரு சாந்திபாணியின் மனைவி சுவாமி ஒரு நிமிடம் என்று கூறினார். அவர் அறைக்குள் வந்தவுடன், சுவாமி கண்ணனிடம் குரு தட்சணை வேண்டாம் என்று சொல்லாதீர்கள். இவர்கள் இருவரும் 64 நாட்களில் ஆயகலைகள் 64ஐயும் கற்றவர்கள். இவர்கள் அசாத்திய செயல்களையும் செய்யும் வல்லமை படைத்தவர்கள். எனவே இறந்து போன நமது குழந்தையை மீட்டு தருமாறு கேளுங்கள். கண்ணனால் இதனை செய்ய முடியுமோ முடியாதோ என்று ஐயதுடன் வந்த சாந்திபனி முனிவர், கண்ணா, 12 வருடத்துக்கு முன் நான் என் குடும்பத்துடன் கடல் குளிக்க சென்றிருந்த போது எனது ஒரே மகன் கடல் அலையில் சிக்கி கடலுக்குள் சென்று விட்டான். ஆகையால் என் மகனை மீட்டு தர முடியுமா என்று கேட்டார். அதற்கு கண்ணன், மககுருவே, உங்களுக்காக இதை கூட செய்ய மாட்டேனா என்று சொல்லி கண்ணன் கடல் அரசனை காண புறப்பட்டார். அந்த சிறுவை பற்றி கண்ணன் கடல் அரசனிடம் கேட்டபோது, கடலுக்கு அடியில் சங்காசுரன் என்ற அசுரன் இருக்கிறான், அவன்தான் அச்சிறுவனை விழுங்கியிருப்பான் என்று கை காட்டினார் கடல் அரசன். உடனே கடலின் அடியில் சென்று சங்காசுரனை வீழ்த்தினார் கிருஷ்ணர். அந்த சங்காசுரனின் எலும்புகளால் ஆனதுதான் கிருஷ்ணர் கையில் ஏந்தியிருக்கும் பாஞ்சசன்யம் என்ற சங்கு. அவனது வயிற்று கண்ணன் தேடினார் கண்ணன். ஆனால் சாந்திபாணியின் மகன் அவன் வயிற்றில் இல்லை. இறுதி கண்ணன் வருணனிடம் சென்ற கண்ணன் சாந்திபாணியின் மகனை பற்றி வினவ, அந்த சிறுவன் யமலோகத்தில் இருக்கிறான் என்றார் வருண பகவான். நேராக யம்லோகம் சென்றார் கண்ணன். தனது பாஞ்சசன்யம் சங்கை எடுத்து சங்கநாதம் செய்தவுடன் யமன் கண்ணன் திருவடிகளை தேடி விழுந்தான். பரந்தாமா, என்னை தேடி நீங்கள் வர வேண்டுமா? அழைத்திருந்தால் நானே வந்திருப்பேனே என்றார். தம் குருவின் மகனை பற்றி கிருஷ்ணர் கேட்க, அவன் இங்குதான் இருக்கிறான் என்று சொன்ன யமன் அவனை கண்ணனிடம் ஒப்படைத்தான். அந்த சிறுவனை அழைத்து வந்து சாந்திபாணியிடம் குதட்சணையாக சமர்ப்பித்தார் கண்ணன். அவனை பார்க்கும் முனிவரின் கண்களில் புனித கண்ணீர், அனந்த பாசமும் ஒரு தந்தையின் ஆழ்ந்த நன்றி. சாந்திபனி கூறினார், உங்கள் தட்சிணை எனது மகன் அல்ல, என் உயிரை மீட்டீர்கள். இதை மீறி எது தட்சிணை? அப்போது கிருஷ்ணர், குருவின் கடனை எவரும் திருப்ப முடியாது. நாம் செய்தது தர்மம், நீங்கள் செய்தது அறிவின் வழிகாட்டல். தர்மத்தை கற்றவர் குருவின் கடனை வாழ்நாள் முழுவதும் நிறைவேற்றுவார் என்று கூறினார் கண்ணன். இந்த மாதிரி காணொளிக்கு நம்ம தமிழ் ஹிஸ்டரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.